ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. ஸோ 12th பாஸ் பண்ணாவே போதும். டோட்டலாக 4 நம்பர் ஆஃப் போஸ்ட் இருக்குது. வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா 3400 வேகன்சி. ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸ் வந்துட்டு தமிழ்லேயும் எழுதலாம். அதனோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள. ஓகே, இதுதான் வந்துட்டு ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஓகே, கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. எப்போனா 20/9/2024. என்றைக்கு ஓப்பனிங் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னா 21/9 அதுக்கு அடுத்த நாள். எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 20/10/2024 24 வரைக்கும் க்ளோசிங் டேட்டு. ஃபீஸ் வந்துட்டு என்னைக்குள்ளே பே பண்ணணும் அப்படின்னா 21/10/2024 22/10/2024 ஃபீஸ் வந்துட்டு பே பண்ணிக்கணும். கரெக்ஷன் டேட் என்றைக்கு அப்படின்னா 23/10 1/11/2024 வரைக்கும் கரெக்ஷன் பேமெண்ட் கரெக்ஷன் விண்டோ வந்துட்டு சொல்லுவாங்க. அன்றைக்கி வந்துட்டு டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, போஸ்ட் என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னா டோட்டலாக 4 போஸ்ட் இருக்குது. 4 போஸ்ட் இருக்குது. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு, அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டு. அதாவது ஜூனியர் கிளர்க்காகவும் ஒர்க் பண்ணுவீங்க, டைப்பிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரெயின்ஸ் கிளர்க் அப்படின்னு மொத்தம் 4 போஸ்ட் இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஓகே, இதில் வந்துட்டு எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் பேவே, அதாவது பேசிக் பேவே வந்துட்டு 21,700 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம் அப்படின்னா B2 வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஏஜ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 18லேருந்து 30க்குள்ளே இருக்கலாம். அது வந்துட்டு 4 போஸ்ட்டுக்குமே வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் படி 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 2022 வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. தென் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தோன்னா 361 வேக்கன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 990 வேக்கன்சி. ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 72 வேக்கன்சி இருக்குது. ஓகேங்க, டோட்டலாக வந்துட்டு 3445 வேக்கன்சிஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்துட்டு ஒரு சில இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு என்னைக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 20/10/2024 ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. தென் நீங்கள் வந்துட்டு ஓன் மொபைல் நம்பர் வேலிடாக இருக்கணும். தென் பர்சனல் இமெயில் ஐடி வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் ரெண்டுமே வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை கொடுக்குற வரைக்குமே இந்த எஸ்எம்எஸ் அண்ட் இமெயிலில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம். வேலிடான இமெயில் அண்டு ஃபோன் நம்பர் வந்துட்டு வச்சுக்கோங்க. தென் அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு மேலே, அதாவது மோர் தென் 1 அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்துட்டு அப்ளிகேஷன் வந்துட்டு இது ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேட்டுக்கு வேறு ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தீங்கனாலும் அது வந்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா rrb.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா இமெயில் அண்டு பாஸ்வேர்டு அப்புறம் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும்.
உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு அப்ளிகேஷன் வீடியோ வந்துட்டு போடுறேன், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தென் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ், எக்ஸாம் எழுத போவீங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு அன்ஃபேராக ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அதில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, மால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களை வந்துட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லிலேருந்து டீபேர் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அந்த ரயில்வே எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸுமே உங்களால் எழுத முடியாது. ஓகேங்களா? ஸோ தட் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், அதாவது மொபைல் ஃபோன்ஸு, ப்ளூடூத்து, பென்ட்ரைவ்ஸு, லேப்டாப்ஸு, கால்குலேட்டர்ஸு, அப்புறம் ரிஸ்ட் வாட்சஸு, எனி கம்யூனிகேஷன் டிவைசஸ் ஆர் எனி எலக்ட்ரிக்கல் டிவைசஸ், பென்னு பென்சில் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, அவங்களே தந்துடுவாங்க. இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் அவுட் எதுவுமே அலௌடு கிடையாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஓகே, இந்த எக்ஸாமில் வந்துட்டு மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது. டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. எந்தெந்த போஸ்ட்னால் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும், தென் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் 2 போஸ்ட்டுக்கு வந்துட்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் வந்துட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு சொல்லுவாங்க. தென் மற்ற 2 போஸ்ட் இருக்கு இல்லையா, என்னென்ன இருக்குது, கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கும் ட்ரெயின்ஸ் கிளர்க்குக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 சிபிடி எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், தென் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு கால் லெட்டர்ஸ் வரும், ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த எக்ஸாமில் அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்துட்டு 1/3 ஆஃப் த மார்க்ஸ் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க்ஸ்க்கும். இதில் வந்துட்டு ஏஜ் என்னென்னா 18லேருந்து 33 வயசு வரைக்குமே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1992 உங்களுக்கு வந்துட்டு அந்த ஏஜ் இருக்கணும். ஓகேங்களா? அண்டு ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு பார்த்தோம்னா 2/1/1989 கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 1987. தென் அனதர் கேட்டகரி, அதாவது ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் ஜென்ரலுக்கு வந்துட்டு அதோட டேட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு 500 rupees வந்துட்டு எக்ஸாம் ஃபீஸு. ஓகேங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா உமனாக இருந்தீங்க, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டு, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனோட கேண்டிடேட்டு, அப்புறம் எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், எக்கனாமிக்கலி பேக்வேர்டு கிளாஸஸ்க்கெலாம் பார்த்தோன்னா 250 ரூபா வந்துட்டு ஃபீஸு. எக்ஸப்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது அதை தவிர்த்து இருக்கிறவங்களுக்கு 500 ரூபா ஃபீஸு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜென்ரலாக வந்துட்டு நான் அந்த எக்ஸாம்ஸை பற்றி ஒரு சின்ன ஐடியா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்ளை வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் போடுறேன். ஓகேங்களா? டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.